உட்பட பல்வேறு மொழிகள் டப் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஜீப்ரா வெளியிட்ட அனைத்து இடங்களும் பரவலான வரவேற்பை பெற்று வருகிறது. ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வைத்திருக்கும் ஜீப்ராவில் சத்யதேவ், பிரியா பவானி சங்கர், டாலி தனஞ்சயா நடித்திருக்கிறார்கள். ஈஸ்வர் கார்த்திக் படத்தை இயக்கியுள்ளார். வங்கியில் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக பணியாற்றுகிறார் சத்யதேவ். வேறொரு வங்கியில் பணியாற்றும் காதலி பிரியா பவானி சங்கர் தவறுதலாக 5 லட்சம் ரூபாயை ஒரு வாடிக்கையாளர் அக்கௌண்ட்டிற்கு மாற்றி அனுப்பிவிடுகிறார். காதல் இந்த பிரச்சனையில் மாட்டாமல் இருக்க சில தகுதி தத்தம் வேலைகளை செய்து 5 லட்சத்தை பேலன்ஸ் செய்கிறார் சத்யதேவ். இந்த பிரச்சனையின் நீட்சியாக பிரபல தாதா டாலி தனஞ்சாவின் 5 கோடி ரூபாய் வங்கி கணக்கில் இருந்து காணாமல் போகிறது. இதனால் கோபம் கொள்ளும் டாலி இதற்கு பின்னால் இருப்பது சத்யதேவ் தான் என்று 4 நாட்களுக்குள் தனக்கு தன் பணம் வேண்டும் என்று சத்யதேவை மிரட்டுகிறார். 4 நாட்களில் சத்யதேவ் 5 கோடியை தேடும் முயற்சி தான் இந்த ஜீப்ரா. படத்தின் முதல் சில காட்சிகளுக்குள் இதுதான் பிரச்சனை, இதை பற்றி தான் பேச போகிறோம் என சொல்லிவிட வேண்டும் என்று ஹாலிவுட் விதிக்கு ஏற்ப படத்தின் 20வது நிமிடத்தில் கதையின் கருவை புரிய வைத்து விடுகிறார்கள். ஒரு படம் வெற்றியடைய வில்லன் கதாபாத்திரம் முக்கியம். வில்லனாக வரும் டாலி கதாபாத்திரம் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஹீரோவின் பார்வையில் ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூ படம் நகர்வது போல் வில்லன் கதாபாத்திரத்தின் வழியாகவும் கதை நகர்கிறது. அலட்டல் கத்தல் இல்லாமல் மாஸ் வில்லனாக சபாஸ் சொல்ல வைக்கிறார் டாலி. இன்னொரு வில்லன் சுனில் நம்மை சிரிக்க வைத்து வில்லத்தனம் செய்கிறார். ஹீரோ சத்யதேவ் பஞ்ச் வசனம் இல்லாமல் மாஸ் காட்டாமல் நடிப்பால் மனதில் இருக்கிறார். தவறு செய்துவிட்டு மேனேஜர் முன்பு கூனி குறுக்கி நிற்கும் காட்சியில் பிரியா பவானி சங்கர் நடிப்பில் ஒருபடி மேலே சென்று விட்டார். பாபா என்ற கேரக்டரில் சத்யராஜ் மாறுபட்ட நடிப்பை தந்துள்ளார். படம் நகரும் விதம் மிக வேகமாகவும் சுவாரஸ்யமாகவும் உள்ளது. வங்கி கொள்ளை என்ற விஷயத்தை ஒரு தொழில்நுட்ப பார்வையில் சொல்லியிருப்பது புதுமையாக உள்ளது. படத்தில் லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் படம் நகரும் மேஜிக்கில் இந்த லாஜிக்கை மறந்து விடுகிறோம்.